தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு 14 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், கடலூர், நாகை, தஞ்சாவூர், குமரி உட்பட 14 மாவட்ட ஆட்சியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளில் பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. 60 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பழங்குடியினர் நலனுக்காக எதுவும் செய்யாமல் புறக்கணித்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளையொட்டி குஜராத்தின் நர்மதாவில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர், நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு பழங்குடியினர் பெரும் பங்களிப்பை வழங்கியதாக பாராட்டு தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டை இன்று முதல் வழக்கம் போல செயல்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியது. பதற்றமான சூழலுக்கு மத்தியில் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த செங்கோட்டை இன்று முதல் பார்வையாளர்களின் செயல்பாட்டுக்கு வருகிறது. டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய உமர் முகமது சம்பவத்திற்கு முன்பு செல்போன் கடைக்கு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள செல்போன் கடைக்குள் நுழைந்த உமர் கடைக்காரரிடம் செல்போனை சார்ஜ் செய்வதற்காக கொடுத்துவிட்டு மற்றொரு செல்போனை அவரது மடியில் வைத்திருந்தார். உமர் வைத்திருந்த 2 செல்போன்கள் எங்கே என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லி பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சம்பவ இடத்தில் நடந்த நிகழ்வுகளின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விபத்துக்கு பிறகு மக்கள் பதறி அடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடும் காட்சிகள் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய 1ஆம் எண் கேட்சில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கார் பற்றி எரியும் காட்சிகளும் அருகில் இருந்த வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க இந்தோனேஷியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். லக்னோவில் கடந்த மாதம் 18ஆம் தேதி ராஜ்நாத் சிங்கும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த நிலையில் இந்தோனேஷியா ஏலம் வாங்க முன்வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறி 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்ட மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லி சம்பவம் குறித்து அவதூறு பரப்புவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். ஆதார் என்பது அடையாளத்திற்கானது மட்டுமே தவிர குடியுரிமைக்கானது அல்ல என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் அளித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் நீக்கும் நடைமுறைக்கு ஆதார் அட்டை அடையாள ஆவணமாகவே பரிசீலிக்கப்படும் என்றும் குடியுரிமை ஆவணமாக பரிசீலிக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உணவை எடுத்து செல்லும் வாகனங்களையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 31,373 பணியாளர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு 186 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சியின் அனைத்து வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கென ஓய்வறை அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அடிப்படையே சீர்குலைந்த திமுக ஆட்சி வர்ணஜால விளம்பரங்களை காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்துவிடுமா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழகத்திற்கு வரும் என அடுக்கடுக்காக வினவியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தாவைக்காவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி தயாராகி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரச்சாரம் செய்த அவர் துணை முதலமைச்சர் உதயநிதியை வரும் தேர்தலில் முதலமைச்சராக்க திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக சொகுசு கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார். டொயோட்டா நிறுவனத்தின் லேண்ட் குரூசர் மாடல் காரை வாங்கியிருக்கும் ராமதாஸ் அதில் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றியடைந்ததற்கு எஸ்ஐஆர் தான் காரணம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் தோல்வியை தழுவியது தனக்கு பெருமைதான் என்றும் தமிழ்நாட்டில் காமராஜர் மறைவுக்கு பின்னர் காங்கிரஸ் அழிந்து விட்டதாகவும் கூறினார். இரண்டாம் கட்டமாக எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் 12 மாநிலங்களில் 95% படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 92.04% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நியாயமான முறையில் நடைபெறவில்லை என தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் எஸ்ஐஆர் பணிகளால் யாருக்கும் ஓட்டுரிமை இல்லை என்ற நிலை வந்தாலும் வரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாக்குரிமை உள்ளவர்கள் ஏன் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ள தவேக தலைவர் விஜய் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய மக்களுக்கு உதவ வேண்டும் என தவேகவினருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். மேலும் ஜென்சி வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பீகாரை போல தமிழ்நாடு புதுச்சேரியிலும் இரட்டை எஞ்சின் ஆட்சி செயல்படும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். புதுச்சேரியில் பேட்டியளித்த அவர் பீகார் வரலாறு காணாத வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் போலவே விஜயும் மாறிவிட்டதாக தெரிவித்தார். விரைவில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தற்போதைக்கு எஸ்ஐஆர் தேவையில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறினார். திண்டுக்கல்லில் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆத்மஜோதி ஊர்வலத்தை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வருடம் கூட எஸ்ஐஆர் பணிகளை நடத்தலாம் என்றார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்காக கூடுதலாக 3 பெண் அதிகாரிகள் வந்திருக்கும் நிலையில் கூடுதலாக கணினிகள், மேஜைகள், ஜெராக்ஸ் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள் பழனியம்மாள் கோகிலாவின் வீட்டிற்கு 2 சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தினர். நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுப்பு தெரிவித்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் மசோதா மீது சுமார் 1400 நாட்களுக்கு மேலாக எந்த முடிவும் எடுக்காமல் குடியரசுத் தலைவர் காலதாமதம் செய்திருப்பதால் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை ஆளுநர் ஆர்.என். ரவி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கண்டு ரசித்தார். கடற்கரை கோவில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சின்னங்களை பார்வையிட்டார். முன்னதாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். திமுக
அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அதிமுக சார்பாக நாளை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் முறைகேடுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மிகவும் நம்பகமான தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் அரசை குறைத்து மதிப்பிட விரும்பினாலும் முதலீடுகள் பற்றிய அறிவிப்புகளால் அவர்களின் வாயை மூட செய்கிறோம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டில் உள்ள பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய உற்பத்தி சக்தியாக உள்ளது எனவும் அமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 28 கிலோகிராம் ஹைட்ரோபோனிக் உயரக கஞ்சாவை பறிமுதல் செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இது தொடர்பாக தாய்லாந்தில் இருந்து வந்த 2 பெண்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர் என்பதும் மற்றொருவர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்பவர்கள் முறையான உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பானிபூரி, சூப், சிக்கன் பக்கோடா போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் உரிமையாளர்கள் ஆன்லைன் மற்றும் இ சேவை மையங்களில் உரிமத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் கட்டுமானத்தை மாற்றியமைக்கும் வகையில் எந்த திருப்பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோயில் திருப்பணிகள் ஆகம விதிகளை பின்பற்றி நடைபெறவில்லை என தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உரிய அனுமதிகளை பெற்றே பணிகள் நடைபெறுவதாக கோவில் செயல் அலுவலர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. வடமாநில தொழிலாளர்கள் ஊடுருவலை தடுக்க அசாம், மேகாலயா மாநிலங்களில் உள்ளதைப் போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பெர்மிட் முறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என தவக தலைவர் வேல்முருகன் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பேட்டியளித்த அவர் ஊடுருவல்காரர்களால் தமிழரின் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் சிதைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பெற்றோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்திய குடியுரிமை பெற்றவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுப்பது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த கோகுலேஸ்வரன் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா, மனுதாரர் சட்டப்படி அவர் இந்திய குடிமையாளர் என்பதால் பாஸ்போர்ட் வழங்க திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி மோசடி வழக்கில் காவலில் எடுக்கப்பட்ட புரோக்கர்கள் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த புரோக்கர்கள் ஸ்டான்லி மோகன், திராவிட ஆனந்தன் ஆகியோரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். டிவி முதல் மடிக்கணினி வரை அனைத்தையும் இலவசமாக தரும் ஆட்சியாளர்கள் தண்ணீரை விற்பனை செய்வதாக சீமான் குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நடைபெற்ற தண்ணீர் மாநாட்டில் பேசிய அவர், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எரிவாயுக்களை எடுக்க முடியாது என்பதாலேயே இந்த நிலத்தை விட்டு உழவர்களை வெளியேற்ற ஆட்சியாளர்கள் முயற்சிப்பதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தரிகட்டு ஓடிய டிராக்டர் கடைகளுக்குள் புகுந்ததில் 2 சிறுவர்கள் காயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டி. சுப்புலாபுரம் கிராமத்தில் பழனிக்குமார் ஓட்டி சென்ற டிராக்டர் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடி 2 சிறுவர்கள் மீது மோதிவிட்டு கடைகளுக்குள்ளும் புகுந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வளர்ப்பு நாய் வடமாநில தொழிலாளியின் பிறப்புறுப்பை கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கிலிக்குப்பத்தில் உள்ள உணவகத்தில் சமையல் மாஸ்டராக பணிபுரியும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஷெரீப் கழிப்பறைக்கு சென்றபோது மின்சார காருக்கு சார்ஜ் செய்ய வந்த தம்பதியின் வளர்ப்பு நாய் ஓடி வந்து கடித்தது. கன்னியாகுமரி அருகே கூலி தொழிலாளியை ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேர் கட்டையால் சரமாரியாக தாக்கும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 2வரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதால் ஆத்திரமடைந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கோவில் அரச மரத்தடியில் படுத்துறங்கிய தொழிலாளியை மதுபோதையில் 2 பேர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடி தாங்க முடியாமல் மயங்கி அவரை தண்ணீர் ஊற்றி தெளிய வைத்து தாக்கிய கொடூர காட்சிகள் பதைபதைக்க வைக்கிறது. புகாரின் பேரில் போதை ஆசாமிகள் 2வரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே கரும்பு தோட்டத்தில் உயிரிழந்து கிடந்த விவசாயியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி கரும்பு தோட்டத்தில் தலையில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து இன்று இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடை திறந்து சன்னிதானத்திற்கு தீபம் ஏற்றியதும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்குகிறது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்று பரவி வரும் நிலையில் சபரிமலை வரும் பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை அம்மாநில சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது. மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் அதற்கான ஆவணங்கள் மற்றும் மருந்துகளோடு பயணிப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 10,000 ரூபாய் வரவு வைத்ததே என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு முக்கிய காரணம் என பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் நன்னடத்தை விதி அமல்படுத்தப்பட்ட பின் இந்த பணம் டெபாசிட் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியதோடு தொடர்ந்து என்டிஏ கூட்டணியை எதிர்ப்போம் என தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வியை சந்தித்த நிலையில் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக லாலுவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா அதிரடியாக அறிவித்திருக்கிறார். தேர்தலில் படுதோல்வி அடைந்தும் லாலு தரப்பில் எந்த பதிலும் வராமல் மௌனம் காத்து வருவதாக ரோஹிணி விமர்சனம் செய்திருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் பங்கி ஜம்பிங்கின் போது திடீரென கயிறு அறுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 35 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்த 23 வயது இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் டாடா சுமோவும் கனரக லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். புட்காம் மாவட்டத்தில் சுமார் 10:30 மணியளவில் நிகழ்ந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை கண்டறிந்து பாதுகாப்பு படையினர் செயலிழக்கச் செய்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அப்பர் பங்காய் கிராமத்தில் முகமது அக்பர் என்பவரது வீட்டின் அருகே மர்ம வெடிப்பொருள் இருந்த நிலையில் சிறிது சேதாரத்துடன் வெடிப்பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது. முகமது அக்பர் முன்கூட்டியே குடும்பத்துடன் அங்கிருந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் ரயில் பயணிகளிடம் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். சென்னையில் இருந்து கோழிக்கோடுக்கு ரயிலில் பயணம் செய்த முதிய தம்பதி உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களது பையில் இருந்த நகைகளை வடமாநில இளைஞர்கள் திருடியது தெரிய வந்தது. ஜம்மு காஷ்மீரில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோகிராம் ஹெராயின் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் எனவும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தெரிவித்தனர். சென்னை பெரம்பூரில் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாநகராட்சி காலை உணவு திட்ட ஊழியரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். ஊழியர் குணசேகர் பள்ளியின் கழிவறைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்தார். பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்காத விஜய்க்கு 2026 சட்டமன்ற தேர்தல் பரிசோதனை முயற்சிதான் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஆணையம் அமைக்கப்பட்டும் இன்னும் செயல்பாட்டிற்கு வராதது மிகுந்த வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர்
திருப்பூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் கருப்பு நிறத்தில் ரசாயன கழிவு படலம் மிதக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கழிவுநீர் லாரிகள் சட்டவிரோதமாக தாமரை ஏரியில் நீர்வரத்து கால்வாயில் கொட்டுவதால் ஏரி நீர் மாசடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பாதையை ஆக்கிரமிப்பு செய்ததால் பெரிய பெரிய பாறாங்கற்கள் மீது பள்ளி சிறுவர்கள் ஏறி தவழ்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அச்சல்வாடி, கெளாப்பாறை உள்ளிட்ட கிராம மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை வழிமறித்து தனியார் சிலர் பாறை கற்களை போட்டு வைத்துள்ளனர். சென்னையில் போலி ஆவணங்கள் மூலம் நில மோசடி செய்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மடிப்பாக்கம் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த 3 ரவுடிகள் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சூழலில் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்த கொளத்தூர் பாரதி ராஜா, நெசப்பாக்கம் ஜஃபகர் சாதிக் ஆகியோரை கைது செய்தனர். வேலூரில் திமுக கவுன்சிலர் வீட்டில் அமர்ந்து BLO அதிகாரிகள் SIR விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்ததால் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக கவுன்சிலர் அயூப்கான் வீட்டில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து அதிமுகவினர் அதிகாரிகளிடம் புகார் செய்ததை தொடர்ந்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பயிற்சி முடித்து ராணுவத்தில் இணையும் CISF வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. தக்கோணத்தில் உள்ள செரிமோனியல் பரேட் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 1879 பேர் தங்களது அடிப்படை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் இணைந்தனர். நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு பாதை இல்லை என முறையிட்ட அருந்ததியர் மக்களிடம் செல்லப்பம்பட்டி வருவாய் ஆய்வாளர் கிட்னியை விற்று நிலம் வாங்கி கோவில் கட்டிக் கொள்ளுங்கள் என கூறியதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் புலிகள் கட்சியினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தனது மனைவிக்கு ஒரே பெயரில் ஒரே புகைப்படத்துடன் வெவ்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இருப்பதாக படிவங்கள் வந்ததாக அதிகாரிகளிடம் முறையிட்டார். தவறுதலாக 2 விண்ணப்பங்கள் வந்தால் ஒன்றை நீக்கிவிடலாம் என கூறிய அதிகாரிகளிடம் இந்த குளறுபடியால் அலைக்கழிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை OMR காரப்பாக்கத்தில் லட்சுமிபாய் என்ற மூதாட்டி தனது 102வது பிறந்த நாளை மகன், மகள் மற்றும் அவர்களது வாரிசுகள் என 4 தலைமுறைகளை சேர்ந்த குடும்பத்தினரோடு கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். மூதாட்டியின் பழைய புகைப்படங்களை காட்சிப்படுத்தியும் பாட்டு பாடியும் மகிழ்வித்த குடும்பத்தினர் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் கட்டுக்கட்டாக கரும்புகளையும் வாழைத்தார்களையும் பொதுமக்கள் அள்ளி சென்ற சம்பவம் அரங்கேறியது. அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் வருகையொட்டி சுமார் 2 டன் கரும்புகள் மற்றும் வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இடிந்து விழுந்த தானுமாலையன் சுவாமி கோவில் தெப்பக்குள சுற்றுச்சுவரை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அமைச்சர், தெப்பக்குளத்தில் இருந்து அதிக அளவு மண் எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி பின்னால் உரசியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் ஏறி விபத்துக்குள்ளானது. காரில் பயணம் செய்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கன்னியாகுமரியில் ஆப்பிரிக்க நாட்டு வகை பாம்புகளுடன் சுற்றி வந்த கேரளாவைச் சேர்ந்த 3 பேரை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த சபி சாதிக் மற்றும் அவரது நண்பர்களான குபைது, சுலால் ஆகியோர் கூடை பைகளில் பாம்புகளோடு சுற்றி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. சாதி ரீதியான படங்கள் என்பது அந்த காலத்தில் இருந்தே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது என நடிகர் பருத்தி வீரன் சரவணன் கூறினார். கோவை தொண்டாமுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாதி ரீதியான திரைப்படங்கள் நல்ல படமாக இருந்தால் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எனவும் அவர் கூறினார்.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் போதை மாத்திரைகளோடு சுற்றித் திரிந்த 2 பேரை கைது செய்த போலீசார் சுமார் 2000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ஸ்ரீனிவாசன் என்பவன் சந்தோஷ் என்பவனிடம் சிறிய அட்டையில் போதை மாத்திரைகளை வாங்கி பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். சென்னை மதுரவாயல் பகுதியில் மினி லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நொளம்பூரைச் சேர்ந்த மோகன்குமார் கோயம்பேடு நோக்கி சென்றபோது பின்னால் வந்த மினி லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து லாரி ஓட்டுநர் ரவியை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை ராமாபுரத்தில் அமைந்துள்ள தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் 2025ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பொறியியல், தொழில்நுட்பம், பல் மருத்துவம், கட்டிடக்கலையைச் சேர்ந்த மொத்தம் 2481 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் விதிகளை மீறி கட்டணம் பெற்று சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்களை அழைத்து சென்ற ஆலய ஊழியர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட ஆலய ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட நிலையில் 8 பேரையும் எச்சரிக்கை செய்து போலீசார் விடுவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே முன்விரோதம் காரணமாக கொத்தனாரை கொலை செய்த நண்பர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். சீகம்பட்டியைச் சேர்ந்த கருணாநிதி மணப்பட்டி அருகே பாலத்திற்கு அடியில் சடலமாக மீட்கப்பட்டார். கருணாநிதியின் நண்பர்களான செல்வராஜ், பூபதி ஆகிய 2 போலீசார் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் முடிச்சூர் சாலையில் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி சென்றதை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் காரில் சென்ற குடும்பத்தினரை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டியதோடு கார் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 வீலரில் தனது தாயை அமர வைத்துக் கொண்டு இளைஞர் ஒருவர் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சென்றதாக தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே காதலிக்கு செல்போன் வாங்கி கொடுப்பதற்காக ஒரு பெண்ணை அடித்து கொலை செய்து நகைகளை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சூளைமேனியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவரின் நகை, செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்த வெங்கடேசன் என்பவன் அவரை கொலையும் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியதாக தெரிகிறது. இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் விபத்தில் சிக்கி தரை தட்டிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக 5 மீனவர்கள் உயிர் தப்பினர். பழுதான ஒரு படகை மற்றொரு படகில் கட்டி காரைத்தீவில் இருந்து வாழைச்சேனை துறைமுகத்துக்கு இழுத்து சென்றனர். அப்போது மற்றொரு படகின் எஞ்சினும் பழுதானதால் பலத்த காற்று மற்றும் அலை காரணமாக சவுக்கடி கடற்பரப்பில் தரை தட்டினர். இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இலுப்பை கடவை கடற்பரப்பில் டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடிய காட்சியை உள்ளூர் மக்களும் சிறுவர்களும் கண்டு ரசித்தனர். கூட்டம் கூட்டமாக வந்த டால்பின்கள் அங்கும் இங்குமாக துள்ளி குதித்தது. சிறுவர்கள் தங்களுக்கு பிடித்த டால்பின்களை தூக்கி பிடித்து விளையாடி மகிழ்ந்தனர். பாகிஸ்தான் நாட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்து வந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட ஐதராபாத் பகுதியில் நடைபெற்ற விபத்தில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவில் அதிகரித்து வரும் விலை உயர்வால் மக்களிடையே அதிருப்தி அதிகரித்துள்ள நிலையில் மாட்டிறைச்சி, அன்னாச்சி பழம், காஃபி, வாழைப்பழங்கள், தேநீர், பழச்சாறுகள், கொக்கோ, சில உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பொருட்கள் மீதான பரஸ்பர வரிகளை நீக்குவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க உணவு தொழில்துறை சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்த ஆவணப்பட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிபிசி செய்தி நிறுவனம் மன்னிப்பு கோரியும் அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பிபிசி மீது டிரம்ப் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 45,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டனின் வேல்ஸ் பகுதியை புரட்டி போட்ட கிளாடியா புயலால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளம் சூழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் என எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் சிக்கிய மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்டனர். கிளாடியா புயலால் பெய்த மழையால் தெற்கு போர்ச்சுகலில் 3 பேர் பலியான நிலையில் 22க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தனர். அல்புஃபைராவில் உள்ள ஒரு முகாம் பகுதியில் உள்ள கேரவன்கள் புயலால் சேதமடைந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. போர்ச்சுகலின் வானிலை நிறுவனம் அல்கார்ஃப், பெஜா மற்றும் சேதுபால் மாவட்டங்களை அம்பர் எச்சரிக்கையில் வைத்துள்ளது. இது அதன் 2வது மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையாகும்.
பாகிஸ்தானில் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்றாவதாக மற்றொரு நீதிபதியும் ராஜினாமா செய்துள்ளார். பாகிஸ்தானில் ராணுவ தளபதி அசீம் முனிரின் பதவி நீட்டிப்புக்கு ஏதுவாக 243வது சட்டப்பிரிவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்றம் நாட்டின் உயர்ந்த நீதித்துறை அமைப்பு என்ற அந்தஸ்தை இழக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி ஏற்கனவே 2 நீதிபதிகள் ராஜினாமா செய்தனர். கபடி வீரர்களுக்கு இலக்கும் ஒழுக்கமும் தான் முக்கியம் எனவும் இரண்டும் இருந்தால் நிறைய பேர் உதவுவார்கள் எனவும் ஆசிய இளையோர் கபடி சாம்பியன் கண்ணகி நகர் கார்த்திகா கூறினார். கபடி போட்டிகளில் காயமடைந்த மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் விபத்து காப்பீட்டில் சிகிச்சை பெற்று வரும் வீரர் வீராங்கனைகளை சந்தித்து கார்த்திகா ஆறுதல் கூறினார். 2026 ஐபிஎல் தொடருக்காக அணியை மறுகட்டமைப்பு செய்யும் விதமாக சென்னை அணி 11 வீரர்களை விடுவித்துள்ளது. அதன்படி ரவீந்திர ஜடேஜா, மதீசா பத்திரானா, டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஷேக் ரஷீத், அந்தரே சித்தார்த், கமலேஷ் நாகர்கோட்டி ஆகியோர் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் வரலாற்றில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக 15 வீரர்களை தக்க வைத்துள்ளது. அதன்படி மகேந்திர சிங் தோனி, ருதுராஜ், ஆயுஷ் மாத்ரே, பிரவிஸ், உருவில் பட்டேல், துபே, ஓவர்டான், ராமகிருஷ்ணா கோஷ், நூர் அகமது, கலீல் அகமது, அன்ஷுல் காம்போஜ், நாதன் எல்லிஸ், ஸ்ரேயாஸ் கோபால், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங் ஆகியோர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த சீசனிலும் சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜ் தான் என சிறப்பு போஸ்டர் வெளியிடப்பட்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் தனக்கு ஒரு அணி மட்டுமல்ல, இது வீடு என ராஜஸ்தான் அணியில் இணைந்தது குறித்து ஜடேஜா மனம் திறந்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், தனக்கு முதல் மேடையையும் முதல் வெற்றியின் சுவையையும் கொடுத்தது ராஜஸ்தான் அணி என்றார். இங்கு மீண்டும் வருவது மிகவும் சிறப்பு என தெரிவித்த ஜடேஜா, இந்த குழுவுடன் இன்னும் பலவற்றை வெல்வேன் என்று நம்புவதாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவதை உறுதிப்படுத்தும் விதமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. கூலி திரைப்படத்தில் கூலி பவர் ஹவுஸ் பாடலை பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் தல தோனிக்கு இந்த வீடியோவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடிட் செய்து அசத்தி இருக்கிறது. 2026 ஐபிஎல் தொடருக்காக அடுத்த மாதம் அபுதாபியில் நடைபெறும் மினி ஏலத்தில் சிறந்த வீரர்களை அதிகபட்ச தொகைக்கு வாங்க சிஎஸ்கே, கொல்கத்தா அணிகள் மல்லு கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கே அணி 11 வீரர்களை விடுவித்ததன் மூலம் தன் கைவசம் 43 கோடியே 40 லட்சம் ரூபாய் வைத்துள்ளது. அதே வேளையில் கொல்கத்தா அணியிடம் கைவசம் 63 கோடியே 40 லட்சம் ரூபாய் உள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. முதலாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 159 ரன்களிலும் இந்திய அணி 189 ரன்களிலும் ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 30 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 93 ரன்கள் மட்டுமே சேர்த்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 4000க்கும் அதிகமான ரன்களை எடுத்து 300க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை கைப்பற்றிய 4வது வீரர் என்ற மாபெரும் சாதனையை ஜடேஜா படைத்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஜடேஜா 27 ரன்களை அடித்து ஆட்டமிழந்தார். இதில் 9 ரன்கள் அடித்திருந்த போது ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்டில் 4000 ரன்கள் மைல்கல்லை எட்டினார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தில் 3 பந்துகளை எதிர்கொண்ட கேப்டன் சுப்மன் கில் கழுத்து வலி காரணமாக ரிட்டையர் ஆகி வெளியேறிய நிலையில் சிகிச்சைக்காக கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுப்மன் கில் மருத்துவர் கண்காணிப்பில் இருப்பார் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உலகம் முழுவதும் மகளிர் கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் விதமாக 8 அணிகள் பங்கேற்கும் புதிய தொடரை ஐசிசி அறிமுகம் செய்தது. மகளிர் எமர்ஜிங் நேஷனல் டிராபி எனப்படும் புதிய தொடர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடர் வருகிற 20ஆம் தேதி பாங்காக்கில் தொடங்குகிறது. இந்த தொடரில் தாய்லாந்து, நெதர்லாந்து, PNG, ஐக்கிய அரபு, ஸ்காட்லாந்து, நமீபியா, தன்சானியா, உகாண்டா ஆகிய 8 அணிகள் பங்கேற்க உள்ளது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இடையிலான ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் இருந்து ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஹேசில்வுட் காயம் காரணமாக விலகியுள்ளார். வேகப்பந்து வீச்சில் பேட்டர்களை மிரட்டும் வல்லமை கொண்ட ஹேசில்வுட் விலகியது ஆஸ்திரேலிய அணிக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. ரஜினியின் 173வது படத்திற்காக புதிய கதையை தேடிக் கொண்டிருப்பதாகவும் இளம் இயக்குநர்கள் நல்ல கதையுடன் வந்தால் வாய்ப்பளிக்கப்படும் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய படத்திலிருந்து விலகிய சுந்தர் சி மீண்டும் இணைவாரா என்பது அவருக்குதான் தெரியும் என்றார்.
ராஜமௌலி மகேஷ் பாபு கூட்டணியில் உருவாகி வரும் வரலாற்று கதையம்சம் கொண்ட திரைப்படத்திற்கு வாரணாசி என பெயரிடப்பட்டுள்ளது. ஒடிசாவில் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்காவில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பிருத்திவிராஜ் மற்றும் பிரியங்கா சோப்ரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர். யூனிசெஃப் எனப்படும் ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியத்தின் இந்திய தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் அவர், இந்தியாவில் குழந்தைகளுக்கான யூனிசெஃபில் தூதராக இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக வளரவும் கனவு காணவும் தகுதியானது எனவும் கூறினார். தின்ஜித் ஐயாத்தன் இயக்கத்தில் படக்களம் திரைப்பட நடிகர் சந்தீப் பிரதீப் நடிக்கும் எக்கோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. MRK ஜெயராம் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படத்தில் அசோகன், வினித், நரேன், பியானோ மோமின் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் வரும் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் முனிஸ்காந்த், விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள தேன்கூடை பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாக இருக்கிறது. சூரிய பாரதி பாடல் வரிகளை எழுத ஷான் ரோல்டனும் சுப்லாஷினியும் பாடியுள்ளனர். பிரணவ் முனிராஜ் திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். மயிலாடுதுறையில் அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் சுவாமி கோவிலில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரோட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனம் மடாதிபதி வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சங்கர ராமேஸ்வரருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. திருக்கல்யாணத்தை திரளான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் அமர்ந்து கண்டு களித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா காட்சி கொடுத்தல் வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி கோமதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி சப்பரத்திலும் சங்கரலிங்க சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.